உங்களை விட்டுச் சென்ற பிறகு கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள் நுழையும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தமது சீடர்கள் 4 கொடைகளை பெற வேண்டுமென தந்தையாம் கடவுளிடத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேண்டுகின்றார். என்ன அந்த 4 கொடைகள்? முதலாவது, யோவான் நற்செய்தி 17வது அதிகாரம் 11வது இறைவார்த்தை, நாம் ஒவ்வொருவரும் ஒன்றாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பது கடவுளுடைய சித்தமாயிருக்கிறது. நாம் ஒற்றுமையாக இருக்கிறோமா? நமக்குள் பிளவுகள், பேதமைகள், பாகுபாடுகள் இருக்கிறதா? ஆம் அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நாம் மார்த்தட்டி கொண்டாலும் கூட நமக்குள் பிளவுகள் இருக்கிறது, நமக்குள் வேறுபாடுகள் இருக்கிறது. சிலரை உயர்வாகவும் சிலரை தாழ்வாகவும் கருதுகின்ற மனநிலை இருக்கிறது. இந்த மனநிலையிலிருந்து நாம் ஒவ்வொருவரும் மாற்றம் பெற்று மனம் மாறி மனம் திருந்தி ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்பது இறை திருவுளம். யோவான் நற்செய்தி 17வது அதிகாரம் 13வது இறைவார்த்தை, ஆண்டவர் இயேசு 2வது கொடைக்காக மன்றாடுகிறார். அந்த கொடை நாம் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பது. என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் தந்தையாம் இறைவனிடத்தில் மன்றாடுவதை பார்க்கிறோம். ஆம் அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழ்வதே மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு தான். இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் வரும், கஷ்டங்கள் இருக்கும், நெருக்கடிகள் வரும், நோய்கள் வரும், எல்லாம் உண்டு. ஆனாலும் நம்முடைய முழுமையான இலக்கு என்பது நம் வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? எல்லாவற்றிற்கும் மத்தியில் கடவுள் தருகிற மகிழ்ச்சி என் உள்ளத்தில் இருக்கிறதா? சிந்திக்க வேண்டும். 3வது, யோவான் நற்செய்தி 17வது அதிகாரம் 15வது இறைவார்த்தை, தீயோனிடமிருந்து நாம் ஒவ்வொருவரும் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் தீமை உண்டு. இந்த உலகம் பல தீமைகளை நமக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறது. இந்த உலகின் தலைவன் சாத்தான் நம்மை பல நிலைகளில் சோதிப்பான். தீமையில் விழுந்து விடுவதற்கு, பாவங்கள் செய்வதற்கு, பொறாமைப்பட்டு பிறரை அழிப்பதற்கு, கோபம் கொண்டு வெறி கொண்டு பிறரை தாக்குவதற்கு, தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு தீயவன் வலைவிரித்து காத்து கொண்டிருக்கிறான். அவன் கண்ணி வைத்து காத்து கொண்டிருக்கிறான். அவனுடைய வலையில் நாம் சிக்கிவிடக்கூடாது. அந்த தீமையில் நாம் விழுந்துவிடக்கூடாது. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தீயவனிடமிருந்து ஆண்டவர் நம்மை பாதுகாக்கின்றார். இந்த உணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். தந்தையாம் கடவுளிடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கின்றார், ஆண்டவரே, இவர்களை தீமையிலிருந்து பாதுகாத்தருளும். பிறகு 4வது கொடையான யோவான் நற்செய்தி 17வது அதிகாரம் 17வது இறைவார்த்தை, உண்மையான அர்ப்பண வாழ்வு. நான் கிறிஸ்துவுக்கு அர்ப்பணமானவன், என் வாழ்வு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணமானது என்கிற உணர்வு நிலை நமக்குள் இருக்கிறதா? திருமுழுக்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த உணர்வு நிலையோடு வாழ வேண்டும். நானும் கிறிஸ்துவும் ஒன்றாய் இருக்கிறோம். நான் கிறிஸ்துவின் மகன், கிறிஸ்துவின் மகள், கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறவன் என்கிற உணர்வு நிலைதான் நம்மை அந்த அர்ப்பண வாழ்வின் மேன்மையை உணரச் செய்யும். அப்படி இல்லை என்றால் நாம் மனம் போன போக்கில், நம் விருப்பப்படி இந்த உலக போக்கிலான வாழ்க்கையில் மூழ்கி விடுவோம், அடிமையாகி விடுவோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் புனித பவுலடிகளார் எபேசு சபையில் இருந்து கொண்டு அந்த எபேசு மக்களிடத்தில் உறவாடுவதை பார்க்கிறோம். ரொம்ப சென்டிமெண்டான ஒரு உரையாடல் அது. தமது சொந்த இரத்தத்தால்
உங்கள் எல்லோரையும் கடவுள் தமதாக்கிக் கொண்டார். ஆம், இயேசு ஆண்டவர் தன் சொந்த இரத்தத்தை சிந்தி அவருக்கு உரிமை உடையவர்களாய் நம் எல்லோரையும் தேர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த திருச்சபையை பாதுகாப்பதற்காக அவர் தூய ஆவியானவரை கண்காணிப்பாளராக கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு திருச்சபையையும் வழிநடத்துவது யார், பாதுகாப்பது யார் என்றால் தூய ஆவியானவர். அந்த தூய ஆவியானவருடைய துணையை அனுதினமும் நாம் வேண்டி செபிக்க வேண்டும். அந்த இறை மக்கள் எல்லோரையும் மிக மிக கவனத்தோடு கையாள வேண்டும். உங்களை விட்டு சென்ற பிறகு பவுலடியார் சொல்றார் பாருங்க, உங்களை விட்டு சென்ற பிறகு ஓநாய்கள் உங்களுக்குள் நுழையும், அவை மந்தையை தாக்கும், உண்மையை திரித்து கூறும். இப்போ ஓநாய்கள் நமக்குள் நுழைந்து விட்டால் நம் விசுவாசத்தை அவர்கள் சிதைத்து விடுவார்கள், நம்முடைய எண்ணங்களை மாற்றி விடுவார்கள், நம்மை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்வார்கள், வழிநடத்தி விடுவார்கள். ஆயன்களாக இருக்கிறவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். நான் இந்த பங்கு திரு அவையினுடைய ஒரு பொறுப்பாளனாக இருக்கிறேன் என்றால் என் மந்தைகள் ஓநாயிடம் திருடு போகாமல் நான் பாதுகாக்க வேண்டும். என் மந்தைகளுக்கு தேவையானதை நான் கொடுக்க வேண்டும். விசுவாசத்தை தர வேண்டும், இறை வார்த்தையை தர வேண்டும், நல்ல மறைவுரைகளை கொடுக்க வேண்டும், ஜெபத்தை அர்ப்பணமாக்க வேண்டும். அந்த மந்தைகள் சிதறுண்டு போகாமல், ஓநாய்கள் வந்து திருடி கொண்டு போகாமல் பாதுகாக்க வேண்டியது என் கடமை என்பதை உணர்ந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆயனும் இதை உணர வேண்டும். இறை வார்த்தை சொல்லுகிறது, விழிப்பாயிருங்கள். ஆயன்கள் விழிப்பாக இருக்கணும். நாம விழிப்பா இல்லை அப்படின்னா இந்த பங்கு திரு அவையை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு என்னிடத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு பங்கு தந்தையை அதே ஒரு பொறுப்புணர்வை பெற்றிருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் பொறுப்போடு கவனத்தோடு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள் என்றால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, மந்தை காணாமல் போய்விடும், மந்தையில் திருட்டுத்தனங்கள் ஏற்படும், மந்தை சிதறுண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கவனமாயிருக்க வேண்டும். நான் உங்களை கடவுளிடம் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி பவுலடிகளார் அந்த எபேசு நகர மக்களை கடவுளிடத்தில் ஒப்பு கொடுப்பதை பார்க்கிறோம். எவருடைய பொன்னுக்கோ வெள்ளிக்கோ ஆடைக்கோ நான் ஆசைப்பட்டதில்லை, இந்த என் கைகளே உழைத்தன. உழைத்து நலிவுற்றோருக்கு நாம் துணை இருக்க வேண்டும். நாம் எல்லாரும் உழைப்பை நம்பி வாழணும், உழைப்பை நம்பி வாழணும். பெறுவதை விட கொடுப்பதே சிறந்தது என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. இப்படியெல்லாம் சொல்லி முடித்த பிறகு எல்லோருடனும் சேர்ந்து முழந்தால் படியிட்டு ஆண்டவரிடத்தில் அவர் இந்த மக்களை ஒப்பு கொடுத்து செபிக்கின்றார். அப்பொழுது எல்லா மக்களும் பவுலடியாரை கட்டி தழுவி அரவணைத்து முத்தமிட்டு கண்ணீரோடு அவரை வழி அனுப்பி வைக்கிறார்கள். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்பொழுது அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இனிமேல் நீங்கள் என் முகத்தை பார்க்க போவதில்லை என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு அவர் அந்த வார்த்தைகளை பதிவு செய்கிறார். பிறகு அந்த மக்கள் எல்லோரும் கப்பல் வரை வந்து அவரை வழி அனுப்பி வைத்தார்கள். இந்த இறைவார்த்தை பகுதியை நான் வாசித்த போது, நான் கடம்பத்தூர் புனித மத்தேயு ஆலயத்தில் பணியாற்றிய போதும், திருமுல்லை வாயில் நற்கருணைநாதர் ஆலயத்தில் பணியாற்றிய போதும் எனக்கும் இத்தகைய அனுபவத்தை பெறக்கூடிய வாய்ப்பாக அது அமைந்தது. அங்கிருந்த மக்கள் எப்படி என்னை நேசித்தார்கள், அன்பு செய்தார்கள் என்பதை உண்மையிலேயே இந்த பவுலடியாருடைய அனுபவத்தோடு என் வாழ்வின் அனுபவத்தையும் கலந்து நான் பார்க்கிறேன். அந்த கண்ணீரோடு கட்டி தழுவி வழி அனுப்பி வைத்த அந்த விதம் இருக்கிறதே, உண்மையிலேயே இந்த இறைவார்த்தை என் வாழ்வாக மாறியதை என்னால் உணர முடிகிறது. ஒவ்வொரு ஆயனும் பங்கு தந்தையும் ஒரு பங்கு தளத்தில் இருக்கின்ற வழி நடத்துகின்ற தலைவர்களும் இத்தகைய பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ளும் போது நிச்சயமாக ஆண்டவருக்குரிய சாட்சியாய் இந்த உலகத்தில் வாழ முடியும். அதற்கான வரம் வேண்டி செபிப்போம். ஆமீன்.